Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 918 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஃப்ளவர் கேபிட்டல தான் காட்டுறாங்க. அங்க எல்லா நூடுல்ஸை சும்மா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் சரியான கூட்டம், அப்படியே கியூ கட்டி நின்றுட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான சாப்பாடு. இதை நம்ம ரோபினும் பிராங்கியும் வேற ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அட யாரு சமைச்சதுன்னா நம்ம சஞ்சி. அங்க ஒருத்தன் ஜெயில மாட்டி களி தின்னுட்டு இருக்கான். இவங்களுக்கு நூடுல்ஸ் கேக்குது, அதுவும் டேஸ்டியா. இப்படி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு வருவான். இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்க மாட்டோம், நம்மள அழிக்கிறதுக்கு அதுங்க வருது இதுங்க வருது அப்படின்ட்டு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். பாக்கணுமே, அதான் வேற லெவலு. சரி வந்துட்டான், அப்படி என்ன கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி வாங்கி பார்த்தா அதுல ஒருத்தனோட போட்டோ. இவன் பேரு பாத்தீங்கன்னா ஹிட்டகிரி கமசோ. இந்த கிறுக்கு பையன் எப்படின்னா கண்ணுல பாக்குறவங்க எல்லாத்தையுமே கண்ணாப்பினான்னு கொள்ளுவான். அதுவும் மெயினா நைட்டு நேரம் பயங்கரமான கல்பிரிட்டு. இப்படித்தான் ஒரு மனுஷன் நைட்டு நேரம் குப்புறப்படுத்திட்டு ஒழுங்கா தூங்காம லைட்டை தூக்கிட்டு தெருவா அலைஞ்சிருக்கான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு பூனை தான் கத்திக்கிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பதறி இருக்கான். அப்படி பயம் இருந்தா இந்த நேரம் நைட்ல வரக்கூடாதுல்ல. வந்துட்டான். வந்தவன அந்த கமசோ பார்த்துட்டான். இதுக்கப்புறம் விடுவானா? பேய் மாதிரியே பயங்கரமா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு ஒரே போடு, அவ்வளவுதான். ஸ்பாட்லயே அந்த ஆளு காலி. இது வரைக்கும் அவன்கிட்ட சிக்கிட்டு எவனுமே தப்பிச்சது இல்ல அப்படின்ட்டு பில்டப் பண்ணுவானுங்க. அப்படி தப்பிக்காம இருந்தா எப்படா அவன் போட்டோ கிடைச்சது? ஏன்டா உசுர வாங்குறீங்க? சரி, மொத்தத்துல கையில கிடைச்ச எவனையும் விட மாட்டான், வச்சு செஞ்சிருவான்னு வைங்க. அந்த போட்டோவை பார்த்த சில பேர்லாம் அங்க கதறி அழுவாங்க. என்ன நிறைய குடும்பங்கள்ல இருக்க ஆளுங்க இவனால செத்து இருக்காங்க. அந்த நோட்டீஸை குட்டுக்கிட்டு இருக்கவன் அது மட்டும் இல்ல, இன்னும் சுட இன்னொரு ஆள் இருக்கான்னு சொல்லி கூவி ஊத்திட்டு இருப்பான். அடுத்து ஒருத்தன் இருக்கான், உஷிமிட்சு கோசோ. இவன் எப்படின்னா அவன மாதிரி கொலகாரெல்லாம் கிடையாது, ஆனா ஒன்னா நம்பர் திருட்டு பைய. அதுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் திருட மாட்டான். இந்த பெரிய பணக்காரனுங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுகிட்ட தான் மெயினா போய் திருடுவான். அப்படி திருடிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். அப்படின்னா உக்கம்பரே டவுனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணுமே, ஏன்னா அங்கதானே நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆட்டைய போட்டதெல்லாம் கொடுக்க மறந்து தூங்கிட்டானோ. இப்ப அவனோட அடுத்த டார்கெட் யாரு அப்படி எப்படின்னு அந்த நோட்டீஸை வித்து தள்ளுவான். அவனுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸுங்க வேற. அந்த டைம் உக்கோன்னு ஒரு சாமராய் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவன் காலில் பாத்தீங்கன்னா அந்த மூணோட சிம்பிள் இருக்கும். அப்படின்னா இவன் கொசுகி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றவன் தானே. அவனை கிராஸ் பண்ணி கரெக்டா நம்ம உசோப்பு போவான். ஆனா அவன்கிட்ட பேசின மாதிரி இல்ல, எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாதிரியே இருக்காது. ஆனா அப்படி கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவன் சட்டைக்குள்ள ஒரு பேப்பர் ஒன்னு இருக்கும். எடுத்து பார்த்தா அந்த ரிவர்ஸ்ட் கிரசன்ட் மூன். அதான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு குசுகி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்கன்னு. அப்படியே தூக்கி வாரி போடும். சுத்தி முத்தி பார்ப்பான், எந்த எடுபட்ட பையன் இதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனான்னு. அங்க ஃபுல்லா கூட்டமா இருக்கிறதுனால யார் இந்த வேலையை பண்ணான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உசோப்பு மட்டும்தான் அவனோட வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம உசோப்பு மட்டும் இந்த வேலையை பார்க்கல, ரஃபேல் கர்லாவோட ஆளுகளும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஜஸ்ட் கிராஸ் பண்ணி தான் போவானுங்க. அவனுக்கு சட்டைக்குள்ள கையிலன்னு அந்த பேப்பர் எப்படியாச்சும் அவனுக்கு கிட்ட போய் சேர்ற மாதிரி பண்ணிடுவாங்க. பார்த்த எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும். அண்ட் சில பேர்த்துக்கு ஷாக்காவும் இருக்கும், நிஜமாவே அவங்க வந்துட்டாங்களான்னு. ஏன்னா இவங்க அவங்களுக்காண்டி தான் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் இதுல நம்பி இறங்கணுமாங்கிற மாதிரி பேசுவாங்க. பட் இருக்கிற முக்காவாசி பேர் இறங்கி சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்திருக்காங்களோ இல்லையோ இவங்களுக்கு எப்படியாச்சும் விடுதலை வேணும். அதுலயும் ஒரு வயசானவர்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் வந்துருந்துச்சுன்னா நானுமே இறங்கி சண்டை போட்டிருப்பேன் பாரு. ஆல்ரெடி மனுஷனோட மண்டைய பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு சப்பி போன மாதிரி தான் இருக்குது. இதுல இன்னும் சண்டை போடணுமா? சரி, இப்போ பிரச்சனை இறங்கி சண்டை போறது இல்ல, அதுக்கெல்லாம் ஆளுங்க ரெடியா இருக்காங்க. ஆனா சண்டை போறதுக்கு அவங்களுக்கு கத்தி தேவை. வெப்பன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட எங்க இருக்குது? இந்த லேண்ட் ஆஃப் ஆனோல சாம்ராயா இருந்தா மட்டும்தான் அவங்க ஸ்வாட் வச்சிருக்கணும். நார்மல் சிட்டிசன்ஸ் எல்லாம் யாரும் வச்சிருக்க கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட கத்தியை கொடுத்தாலும் உடனே இறங்கி என்ன வெட்டி வீசிடுவாங்களா? அவங்களுக்குன்னு ட்ரைனிங் தேவையில்ல. அந்த மாதிரி ட்ரைனிங் ஹால் லேண்ட் ஆஃப் ஆனோலயே இல்ல. அட இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. கராத்தே, ஜூடோ, சாமுராய்களுக்காகவே ஸ்வாட் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான இடம் எல்லாம் பக்காவா அப்படி இப்படி இருந்ததுதான். ஆனா அந்த கைடோ எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டான். நார்மல் சிவிலியன்ஸ் யாராச்சும் பிராக்டிஸ் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் இறங்கினாங்கன்னா போட்டு பொல்லந்துருவானுங்க. எல்லாம் எதிர்த்து சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு பிளானிங்கி. பட் இப்ப இருக்க வெறிக்கு கையில ஆயுதம் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி சண்டை போட்டே தீரணும்னு ஒரு முடிவுல தான் இருக்காங்க. சொல்ல போனா எப்படா இந்த சண்டை ஆரம்பிக்கும்னு வெயிட்டிங்கி. அப்படியே கட் பண்ணி அந்த ஜெயில காட்டுறாங்க. நம்ம யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உருண்டை அள்ளி வாயில திணிச்சுக்கிட்டு இருப்பான். 5 கல்லுக்கு தான் ஒரு உருண்டையை கொடுப்பானுங்க. இவன் இவ்வளவு அள்ளி திணிக்கிறானா அப்ப எத்தனை கல் அள்ளிட்டு வந்திருப்பான்னு பாருங்க. இங்க லூஃபியோட தான் காமெடி. அங்க இருக்க பெரிய பாறங்கள்ல தூக்கி வச்சுக்கிட்டு டே கைடோ உன்னை காலி பண்ண நான் வருவண்டா விடமாட்டேன்டான்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த உரோச்சியோட மேன்ஷனை காட்டுறாங்க. அங்க ஒரு 2 ஆபீசர்ஸ் வந்து இந்த வெப்பன்ஸை பத்தி அதை பத்தி இதை பத்தின்னு கொஞ்சம் சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நமியும் ஷினோபுவும் ஸ்பை பண்ணலாம்னு சொல்லி அங்க வந்திருக்காங்க. அப்போ ஷினோபு வந்து ஒரு குணோய்ச்சி தானே, நம்ம நமிக்கு ட்ரைனிங் கொடுப்பா. எப்பவுமே ஒரு குணோய்ச்சி அமைதியா பதட்டப்படாம இருக்கணும். ஓகே அப்படின்ட்டு இவங்க ஒவ்வொரு டைம் மூவ் பண்ணி போகும்போது அவன் கிளாஸ் எடுத்துக்கிட்டே கூட்டு போவான். உதாரணத்துக்கு அங்க இருக்க ஷீட்டை வந்து அறுத்து உள்ள போயிடலாம்னு
சொல்லுவா. ஆனா அவதான் நிஞ்சாவாச்சே, தரையவே அப்படியே தண்ணி மாதிரி மாத்திட்டா. இந்த செவர்லாம் ஏமாத்திரம் தொட்டவனே அப்படியே உருகிரும். அழகா மேல போய் பொறுமையா உள்ள போவாங்க. சத்தம் கேட்டவே கூடாது, கேட்டுருச்சுன்னா பெரிய கலவரமாயிரும். அப்படி போனவனே எங்க பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சிடும். அழகா ஒரு கோடை போட்டு அந்த ஓட்ட வழியா ஸ்பை பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் நல்லா கேக்குது இல்ல, காதை மட்டும் வச்சு கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு பைனாக்குலர் அவனுக்கு என்ன காபரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா லிஸ்ட் எல்லாம் கொடுத்து வெப்பன் டீலிங் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா ஷினோபுக்கு வந்து வயசு ஜாஸ்தி, அதனால அவளால ஒழுங்கா பார்க்க முடியல. நமியா அமைதியாவும் சைலண்டாவும் பாத்துக்க சொல்லுவா. சரி ரைட் நமிய பாப்பா. அந்த ஆளு மண்டை மறைக்குமா, என்னென்ன வெப்பன்ஸ் அதுல இருக்குதுன்னு பாக்கணுமேனு கொஞ்சம் முக்கிக்கிட்டு அப்படியே முன்னாடி போவா. அது சத்தம் கேட்டுரும். ஏன்னா இவங்க இருக்குது மரக்கட்டை, சிவரா இருந்தா பரவாயில்ல. கீச்சுன்னு சத்தம் கேட்டவனே அந்த மொட்டை பார்த்துட்டான். இனி விடுவானுங்களா, யாரோ வந்துட்டானுங்கடா விடாதீங்கடான்னு சொல்லி கத்திய வச்சு ஜஸ்ட் மிஸ் சொறி இருப்பானுங்க. ஒரு குனோயிச்சினா சைலண்டா இருக்கணும்னு சொன்னது யாரு, அந்த ஷினோபு தானே. நமி சைலண்டா இருப்பா, ஆனா அவ தொண்டையிலேயே கத்திட்டே ஓடுவா. இவங்க வாயை மூடிட்டு ஓடி இருந்தா கூட எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம ஈஸியாவே எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா இவ கத்துறதுனால இவ எங்க ஓடிட்டு இருக்கான்னு தெரியுமா, கீழ இருந்து கத்திய மேல விட்டு கிண்டுன்னு கிண்டுறானுங்க. அட சனியனே, வாயை மூடுன்னு வாயை போட்டு அமுக ட்ரை பண்றா. சைஸ் பெருசு இல்ல, ஒண்ணும் பண்ண முடியல. அவ கத்திட்டே ஓடுறா. ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு. நமியால முடியல. அடிச்சு புடிச்சு ஒரு அளவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு வைங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஒனிகஷிமாவை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜாக்க நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குறியில இருந்து வர டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு. இப்போ இவங்களோட அண்டர் கிரவுண்ட் புரோக்கரான டோஃப்ளமிங்கோ இவங்க கிட்ட இல்ல. அவ இருந்த வரைக்கும் பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் இல்லங்கிறதுக்காக அதை அப்படியே விட முடியுமா? அடுத்து யாரையோ ஒருத்தனை சேர்த்த போறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் வேற வரிய கம்மியா கொண்டு வந்தான்னா எப்படி கட்டுப்படி ஆகணும்? நீ மன்னிச்சிருங்க, நான் அடுத்த டைம் கரெக்டா கொண்டு வந்துடுறேன்மா. இருக்கானே கருகருன்னு இரும்புலியே ட்ரெஸ் போட்டுட்டு இவன் தான் கிங்கு. இவன் இருக்கானே பால் மாடுக்கு டெக்கரேஷன் போட்டு உட்கார வச்ச மாதிரி இவன் தான் குயின். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாக்க நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கிங்கு குயினை பார்த்து திட்டிட்டு இருப்பான். அட நம்ம லூஃபியை புடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவன் பிளஸ் அந்த யூஸ்டஸ் கிட்ட ரெண்டு பேர்த்தையும் வீக் ஆக்கி இவனுக்கு கிட்ட கெஞ்சணும். அதுதான் இவனுக்கு வேலை. ஏன்னா அப்பதான் அவனுல இவனுக்கு கீழே வேலை பார்க்க வைக்க முடியும். அதுக்கு எதுக்குடா இவ்வளவு நாள் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு வண்டையா திட்டுவான். உடனே குயினோ அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும்ட்டு ஓவரா பேசுவான். அதை கேட்டுட்டு கிங்கு செம்மையா கடுப்பாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.